ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பூரி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி நீங்கள் பூரி மாவு பிணைஞ்சிக்கோங்க. ரவையெல்லாம் போடணுன்னே கிடையாது. நீங்கள் மாவு பிணைஞ்ச உடனேவே நீங்கள் பூரி சுட்டலாம். மாவு ஊறணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பூரி சுடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஹை ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மாவு போட்ட உடனே நல்லா நமக்கு புசு புசுன்னு உப்பி கிடைக்கும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்புலேயும் வச்சிடக்கூடாது. ஸோ போட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இப்படி திருப்பி விட்டு இந்த மாதிரி உப்பும்போது இந்த பக்கம் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப நேரம் எண்ணெயிலையும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஸோ எவ்வளோ பூரி சுட போகிறீங்களோ எல்லா பூரியுமே ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் சுட ஆரம்பிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பூரிக்கு மாவு தேய்க்கும் போது ரொம்ப சன்னமாக தேய்ச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு பூரி வந்து சீக்கிரமாக கருகாமல் நல்லா உப்பி வரும். ஸோ இந்த 2 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து பூரி எப்போ சுட்டாலும் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடில் இருக்கணும். அப்போ தான் நல்லா பூரி வந்து நல்லா பொங்கி வரும். நீங்கள் ஸ்லோவாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பளம் பொரிக்கிற மாதிரி பூரி வந்து அப்பளம் மாதிரி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரவையெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணணுன்னே இல்லை. நார்மலாக நம்ம தேய்க்கிற மாவுலேயே வந்து அழகாக பூரி சுட்டுடலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.